இந்த வருஷம் 100 வருஷத்துக்கு ஒரு காத்தான் இப்படி வருகிறது. சுக்கராச்சாரிய வழியில அவன் பெரும் தவம் இருந்து பிரமாவிட்ட இந்த நல்லூர் ஆலயத்துக்கே உரிய சிறப்புகள் இருந்த பகுதியில் இப்போது வாழை வெட்டு நடைபெற்றது. சிறிது நேரத்திலேயே இந்த பகுதி சுத்தமாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த வாழை குற்றியை தவிர வேறு எதையுமே காண முடியவில்லை. வணக்க மக்களை, நான் இப்போது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றேன். நான் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே சுவாமி வாழை வெட்டுக்காக வீதி விழா வருவதை காண்கின்றோம். இன்று நாங்கள் மானம்பூ திருவிழாவை இந்த நல்லூர் ஆலயத்திலே பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். மகுடாசுரன் என்ற ஒரு மகுடாசுரன் ஒரு அரக்கன் இருந்தான். அவன் தனக்கு ஒரு ஆசை, சுக்கராச்சாரிய வழியில அவன் பெரும் தவம் இருந்து பிரமாவிட்ட தான் அழியாபலமும் இன்னும் ஒருதனும் மரணிக்க முடியாத அந்த பலத்தையும் பெற்றான். அப்படி மரணம் வேணும் என்றால் ஒரு பெண் தெய்வத்தால் தான் உண்டு கேட்டுட்டான். அவன் பலத்தை பெற்றதன் காரணமாக எல்லா இடமும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்தான். அதை பொறுக்கு தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் நாராயணன் சொன்னால் அவன் பெற்ற பலம் ஒரு பெண் தெய்வத்தால் தான் அழிவு. அதனால நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்பாளை வழிபடுங்கள் என்ற கருத்து. அதன் மூலமாக அம்பாள்கிட்ட போய் நவராத்திரி தினத்தில தேவாதி தேவர்கள் எல்லாரும் நலம் பணிந்து திருவடியை நினைச்சு வழிபட்டார்கள். 9 நாள் அந்த கொண்ட நவராத்திரி அம்பாள்கிட்ட. அம்பாள் உடனடியாக தன்னுடைய பூசையை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒளி வீசிய அருளோட வெளிவந்து துர்க்கையாக 18 கரங்களும் 18 கல்களையும் கொண்டு அதுல துர்க்கையாக வெளிப்பட்டு அவள் அங்கே காட்சி கொடுக்க தேவாதி தேவர்கள் முனிவர் எல்லாம் சிறஞ்சாட்சி வழங்கி, அம்மா இந்த மகுடாசுரன் அரக்கனால நாங்கள் நான் துன்பப்படுறோம், அவனுடைய அந்த நிலையை மாற்றி எங்களுக்கு புகழை தரவனும், நாங்கள் நிம்மதியாயிருந்து இறைவன தோழத்துக்கு பாடிக்கொண்டு கேட்க உடனே அவள் 18 கரங்கள் அவங்களெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஆயுதங்களை கொடுக்க புறப்பட்டால் துக்க வடிவத்தோடு 9, அதாவது லட்சுமி சரஸ்வதி புனி என்று 3 பெண்களும் ஒன்று சேர்ந்த ஒரே உருவமாக இருந்து புறப்பட்டால் மகுடாசுரம் வந்தான் போருக்கு. வதைத்தால் என்னத்தை வதைத்தவர் என்றால் அறியாமை. முருகப்பெருமான் எப்படி ஆட்டுக்கிடாயை வதைத்து அறியாமை நீக்கினானோ அதே போல் சிவபெருமான் இருக்கிற தில்லைக்கொத்தன் எல்லாரும் பார்க்கல, அவன் காலுக்கு கீழே முயலகன் இருக்கான். அந்த முயலன் அருமையா எங்களுடைய அறியாமையை நீக்கிற தினம்தான் இன்று மானம்பூ என்று சொல்ற மான் நோம்பு மானம்பூவாக மாறிவிட்டது. இந்த தினத்தில நல்லூர் சிவன் கோயில சாயந்திரம் 4 மணி போல கண்ணால காணக்கூடிய நிகழ்ச்சியை காட்டுவார்கள். நீங்க தரிசியுங்கள். இன்றைக்கு அம்பாளை நல்லா துறையுங்கள். முக்கியமாக நீங்க உங்களோட பிள்ளை செல்வங்களுக்கு சரஸ்வதி புத்தகத்தை வாங்கி கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் படிக்க சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி எல்லாரும் படியுங்கள். இப்போது இந்த வாழை வெட்டுக்காக சுவாமி வடக்கு வீதியிலே எழுந்தருளி உலா வந்து கொண்டிருப்பதை நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். உங்களுடைய அறியாமையை நீக்குவதோடு மீண்டும் பிறவி இல்லாத பெருவாழ்வை அம்பாள் சத்தியமா திருவாள் வழிபாட்டை செய்யுங்கள். நெற்றியிலே திருநுற்றை பரவி அணியுங்கள். ஒரு கிரானிய பரவி அணிந்து அம்பாளை பிரார்த்தியுங்கள். அவள் உங்களுக்கு எல்லாம் தருவாள். உங்களுடைய அறியாமையை நீக்கி ஆணவன் கண்ணும் மாயை நீக்கி அவள் அருள் புரிவாள்.
நல்லூர்கந்தன் சன்னிதானத்திலே இருந்து இன்றைய தினம் மானம் பூ, அதாவது வாழைவெட்டு என்று சொல்லுவார். அப்படியான நிகழ்ச்சியை நாங்கள் காலை மேல நல்லூர்கந்தன் ஆலயத்தில முத்துக்குமரவே பெருமான் எங்களுடைய அறியாமையை நீக்கிறதுக்காக வாழைவெட்டை வடிவாக நடத்தி கொண்டு போறேன். அதுல வன்னி மரத்தின் துண்டு வந்து வாழை மரம் உயிர் எடுத்தாங்க. ஏன்னா வன்னி சொல்லாத வைரம் உள்ள மரம் உலகத்தில் அதுதான் முதலாவது. அந்த வன்னி மரத்தை கீழே தான் பிள்ளையார் என்னாலும் வந்து அல்புரியிற ஒரு தெய்வம். அதுபோல மகுடாசுரன் என்ற ஒரு மகுடாசுரன் ஒன்று அரக்கன் இருந்தான். அவன் வந்து தனக்கு ஒரு ஆசை, சுக்கராச்சாரிய வழியில அவன் வந்து பெரும் தவம் இருந்து பிரமாவிட்ட தான் அழியா பலமும் இன்னும் ஒருதனும் மரணிக்க முடியாத அந்த பலத்தையும் பெற்றான். அப்படி மரணம் வேணும் என்றால் ஒரு பெண் தெய்வத்தால் தான் உண்டு கேட்டுட்டான். அவன் பலத்தை பெற்றதன் காரணமாக எல்லா இடமும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்தான். அதை பொறுக்கு தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் நாராயணன் சொன்னால் அவன் பெற்ற பதம் ஒரு பெண் தெய்வத்தால் தான் அழிவு. அதனால நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்பாளை வழிபடுங்கள் என்ற கருத்து. அதன் மூலமாக அம்பாள்கிட்ட போய் நவராத்திரி தினத்தில தேவாதி தேவர்கள் எல்லாரும் நலம் பணிந்து திருவடியை நினைச்சு வழிபட்டார்கள். 9 நாள் அந்த கொண்ட நவராத்திரி அம்பாள்கிட்ட. அம்பாள் உடனடியாக தன்னுடைய பூசையை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒளி வீசிய அருளோட வெளிவந்து துர்க்கையாக 18 கரங்களும் 18 கல்களையும் கொண்டு அதுல துர்க்கையாக வெளிப்பட்டு அவள் அங்கே காட்சி கொடுக்க தேவாதி தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் சிறஞ்சாட்சி வழங்கி, அம்மா இந்த மகுடாசுரன் அரக்கனால நாங்கள் சொல்ல நான் துன்பப்படுறோம், அவனுடைய அந்த நிலையை மாற்றி எங்களுக்கு புகழை தரவனும், நாங்கள் நிம்மதியாயிருந்து இறைவனை தோழத்துக்கு பாடிக்கொண்டு கேட்க உடனே அவள் 18 கரங்கள் அவங்களெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஆயுதங்களை கொடுக்க புறப்பட்டால் துர்க்க வடிவத்தோடு 9, அதாவது லட்சுமி சரஸ்வதி குருணி என்று 3 பெண்களும் ஒன்று சேர்ந்த ஒரே உருவமாக இருந்து புறப்பட்டால் மகுடாசுரன் வந்தான் போருக்கு. வதைத்தாள். என்னத்தை வதைத்தவள் என்றால் அறியாமை. முருகப்பெருமான் எப்படி ஆட்டுக்கிடாயை வதைத்து அறியாமையை நீக்கினானோ அதே போல் சிவபெருமான் இருக்கிற தில்லைக்கோத்தன் எல்லாரும் பார்க்கிற அவன் காலுக்கு கீழே முயலகன் இருக்கான். அந்த முயலன் அருமையா எங்களுடைய அறியாமையை நீக்கிற தினம்தான் இன்று மானம்பூ என்று சொல்ற நோம்பு மானம்பூவாக மாறிவிட்டது. இந்த தினத்தில இந்த நல்லூர் சிவன் கோயில சாயந்திரம் 4 மணி போல கண்ணால காணக்கூடிய நிகழ்ச்சியை காட்டுவார்கள். நீங்க தரிசியுங்கள். இன்றைக்கு அம்பாளை நல்லா துறையுங்கள். முக்கியமாக நீங்க உங்களோட பிள்ளை செல்வங்களுக்கு சரஸ்வதி புத்தகத்தை வாங்கி கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் படிக்க சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி எல்லாரும் படியுங்கள். அதன் மூலமாக வளர்ந்து எங்களுடைய அறியாமையை நீக்குவதோடு மீண்டும் பிறவி இல்லாத பெருவாழ்வை அம்பாள் சத்தியமா திருவாள் வழிபாட்டை செய்யுங்கள். நெற்றியிலே திருநூற்றை பரவி அணியுங்கள். ஒரு கிரானிய பரவி அணிந்து அம்பாளை பிரார்த்தியுங்கள். அவள் உங்களுக்கு எல்லாம் தருவாள். உங்களுடைய அறியாமையை நீக்கி ஆணவன் கண்மம் மாயை நீக்கி அவள் அருள் புரிவாள். இன்றைக்கு ஒரு வியாழக்கிழமை. இந்த வருஷம் 100 வருஷத்துக்கு ஒரு காத்தான் இப்படி வருகிறது. 10 நாளும் ஒன்றும் சேர்த்து 11ஆம் நாளாக வந்திருக்குது. அதோட அது சிறப்பு. நீங்கள் எல்லாம் அம்பாளை வழிபட்டு அருள் புரியவும் நல்லூர்கோத்தனையும் நல்லூர்கந்தனையும் திக்கர முருகனையும் ஈழத்தி சம்பளம் தில்லைக்கூத்தனையும் பிரார்த்தித்து உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்று இறைவனை பிரார்த்தித்து சைவநறி அறநறி என்று வாழம் என்று பெருமானை பிரார்த்தித்து விடப்படுகிறேன். நன்றி. இந்த ஐயா